வணக்க மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் குப்பிரெட்டிப்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஊர்லேயே கொஞ்ச நாளாக நம்ம வாழவே ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம குமரன் சாரோட அப்பா இருக்காங்க. அப்பாட்ட பேசுவோம் கொஞ்ச நேரம். இந்த ஊர் எப்படி இருந்துச்சு, இவர் சின்ன வயசாக இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, அன்னைக்கு காலகட்டப்பும் இப்போ இருக்கிற நிலைமைலாம் எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்ச நேரம் பேசுவோம். அப்போ வணக்கம்ப்பா. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்குங்கப்பா. ஓகேப்பா. அவங்க பேர் சொல்லுங்கப்பா, அவங்க தெரிஞ்சுக்காங்க மக்கள். என் பேர் கோவிந்தராஜப்பா. கோவிந்தராஜ். அப்பா பேர் அழகிரிப்பா. அப்பா பேர் அழகிரி. உங்கள் அப்பாவோட பேர் அழகிரி. இப்போ நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த ஊர் எப்படி? சின்ன வயசாக இருக்கும்போது ரொம்ப நன்மையாக அருமையாக ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க. ரொம்ப மதிப்பு மரியாதையோட ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. காலகட்டம் வர வர கொஞ்சம் அப்படிங்கிற மாற்றங்கள் ஆயிடுச்சு. அன்னைக்கு காலகட்டத்தில் இங்கேருந்து நம்ம வெளியூர் போகணும்னா குளுத்துறையோ லாலாப்பட்டையோ இல்லை கரூரோ போகணும்னாக்க நடந்து போய் தான் மகாதானபுரத்தில் பஸ்ஸோ ட்ரெயினோ ஏறணும். இப்போதைக்கு இன்னைக்கு சூழ்நிலையில் அந்த டயத்துக்கு நம்ம பிக்கப் பண்ணோம்னாக்க பஸ் வசதி இருக்குது. பஸ் வசதி இருக்குது, போகலாம். காலையில் 6:15 ஒரு பஸ் இருக்குது. ஒரு 9:30 மணிக்கு ஒன்று இருக்குது, 11 மணிக்கு ஒன்று இருக்குது. அது குளத்தில் டு பழையஜாமட்டம் லட்சுமணப்பட்டி போகிறப்பா. இன்னொன்று காலையில் 7:30 மணிக்கு ஒன்று வருது, மத்தியானம் 1:30 மணிக்கு ஒன்று வருது, சாயங்காலம் 5:30 மணிக்கு ஒன்று வருது. அது இங்கேருந்து கரூர் போகுது. போயிட்டுருக்குது. ஓரளவுக்கு நான் ஆரம்பத்தில் ஒரு சின்ன சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் கட்டினாங்க. இப்போ பக்கத்தில் 4 ரோடுன்னு முன்னா சாதாரணமாக இருந்த இடம் தார் ரோடு போட்டு 4 ரோடுங்கிற ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. அது பக்கத்தில் ஸ்கூல் இருந்துச்சு. அந்த ஸ்கூலில் நான் 8வது வரைக்கும் படித்தேன்ப்பா. அதுக்கப்புறம் லாலாப்பட்டை போய் படித்தேன். இங்கே போய் படிக்கும்போது இங்கேருந்து நடந்து போய் படித்து செஞ்சு பண்ண முடியல. லாலாப்பட்டை எத்தனை கிலோமீட்ரு? 11 கிலோமீட்டர். 11 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து போகணும் ஸ்கூல் படிக்கிறதுக்கு. இங்கே நடந்து போய் தான் வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போதைக்கு சந்தர்ப்ப சொல்ல என்ன அப்படின்னா, அப்பா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மாடுக விவசாயம்னா மிளகாய் தோட்டம், நெல் சாகுபடி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ தண்ணி இறைக்கணும் கவலை வச்சு, மாடு பறி போட்டு. அதாவது மாடு 2 மாடு கட்டிட்டு போகும், ஒரு தொட்டி மாதிரி வச்சு கிணக்கில் இறங்கி தண்ணி கொண்டு போய் ஊற்றும். தண்ணி இறைக்கணும். மொத்த தோட்டத்துக்குமே தோட்டத்துக்குமே 2 கவலை இருக்கும். 2 கவலை 4 மாடு இருக்கும். 2 கவலை எடுத்துருக்கேன். காலையில் 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் பூட்டிடுவாங்க. 8, 9 மணி 10 மணிக்கெல்லாம் அதை அவுத்து விட்டுருவோம். அப்போ அதை நாங்கள் தண்ணி அடைக்கணும். இப்போ அவங்க டீ கொடுத்துருக்காங்க, டீ சாப்பிட்டே பேசுவோம். சரிப்பா, சும்மா டீ சாப்பிட்டே பேசுங்கப்பா. போதும்பா. டீ எல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாதுப்பா. அப்படியா? ஏதோ இந்த காலையில் கூட சாப்பிட்றோமா, சாயங்காலம் சாப்பிட்றோம். எதனால் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அது இந்த சில காப்பித்தூளில் அந்த காலத்தில் இங்கிலீஷ்காரங்கெல்லாம் இருக்கும்போது காப்பித்தூளை கொடுத்து பழகிட்டானுங்க. அது அது சரியான என்னன்னு சொல்ல தெரியல. இப்போ அவங்க வர்றதுக்கு முன்னாடி காப்பி டீலாம் இருந்துச்சா? இப்போ இங்கிலீஷ்காரன் வராதுக்கு முன்னாடி டீ காப்பியெல்லாம் கிடையாது. இங்கிலீஷ்காரன் வரும்போது இந்த பிறகு தான் காப்பி டீ எல்லாம் உருவாக்குறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி கொடுத்து பழகிட்டாங்க. போட்டு கொடுத்து பழகணுன்னா அந்த டீ ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ டீ இல்லாமல் இருக்கிறதுக்கு யாருமே இல்லை. சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற ஒரு எங்கே போனாலும் டீ கடை இருக்கு. சாப்பிடணும். முதல்ல சாதாரணமாக 5 ரூபா, 1 ரூபா, 2 ரூபாய்க்கு வச்சு இன்னைக்கு 12 ரூபா. பெரிய இடத்துல எல்லாம் 16 ரூபா, 20 ரூபா. அன்றைக்கி முதல் டீ மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ டீ, லெமன் டீ, இஞ்சி டீ எல்லாமே சுக்கு டீ, அந்த டீ ஒரு 10 விதமான டீ இருக்குது. நம்ம என்ன தேவையோ அது மாதிரி சாப்பிட்டுக்கணும்ப்பா. அது மாதிரி அது பண்ணும்போது தண்ணி பாய்ச்சிட்டு நம்ம மடை அடைக்கணும். பண்ணையாள் இருப்பாங்க. பண்ணையாள் இருக்கும். இப்போ 8, 9 மணி ஆயிடுச்சுன்னா செம்பரி ஆடுனா இருக்கும். அவுத்து காட்டு போட்டு. எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க செம்பரி ஆடு? 100 ஆடு இருக்கு. 100 ஆடு. 100 செம்பரி ஆடு. 100 செம்பரி ஆடு. 5 எருமை மாடு. 5 எருமை மாடு. 3 பசு மாடு. 3 பசு மாடு எல்லாம் இருந்துச்சு.
எங்கள் கூட பிறந்தவங்க ஆ 2 தம்பிங்க, 2 தம்பிங்க, 3 தங்கச்சிங்க. 3 தங்கச்சிங்க. ஆமாம். ஆ மொத்தம் நாங்கள் வந்து 6 பேர். 6 பேர் உங்கள் அப்பா அம்மாவுக்கு. ஆமாம். நீங்கள் எத்தனாவது ஆள்? நான் தான் ஃபஸ்ட்டு தான். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மூத்தவர். அப்போனா உங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்ததா? ஆமாம் ஆமாம். ஆ இப்போ என்ன பண்ணுறோன்னா எல்லாம் எழுத்து போட்டு நான் தான் செய்யணும். ஆ அப்பா அம்மாவுக்கெல்லாம் அவ்வளோ தூரம் பத்தாது. ஆ அப்போ விவசாயத்தில் ரொம்ப இதாக இருப்பாங்க. ம் இப்போ இந்த நேரமும் விவசாயம் விவசாயம் தான். ஆ எல்லாம் நெல் 50 மூட்டை 60 மூட்டை அடிப்போம். மிளகா 20 மூட்டை 40 மூட்டை நெல் அடிப்போம். மிளகா அதாவது மிளகா 40 மூட்டை, நெல் 60 மூட்டை எடுப்பீங்க. ஆ அப்புறம் கம்பு சோளம் போட்டோம்னா அதில் தானியம் வரும். ஆ ராகி போடுவோம். ஆ ராகிலாம் போட்டோம். இப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் அப்போ என்ன சாப்பிட்டீங்க? அப்போ வந்து கம்மஞ்சோறு, ம் சோளச்சோறு, ராகி இந்த மாதிரி தான் ஆ செய்வோம். ஆ விசேஷம் அமாவாசை இந்த விசேஷ விரதங்களுக்கு தான் அரிசி சாப்பாடு. அரிசி சாப்பாடு. ஆமாம். இப்போ இந்த தீபாவளி பொங்கலுக்குலாம் என்ன சாப்பாடு போடுவீங்க? அப்போ வந்து இட்லி. இட்லி. ஆமாம். பொங்கலுக்கு நெல் அறுவடை ஆச்சுன்னா நெல் அறுத்து அடித்து புது நெல். ஆ நீங்கள் எந்த வகையான நெல்லுலாம் போடுவீங்க? வந்து மட்டை சிறப்புளி. மட்டை சிறப்புளி. ஆமாம். மட்டை சிறப்புளிங்கிறது வகை ஒரு நெல் வகை. கார்த்திகை சம்பா, கார்த்திகை சம்பா, கலராங்குருவை. கிளராங்குருவை. ஆமாம். அந்த கலராங்குருவைங்கிறது அந்த கலர் நிலத்துக்கு தான் இதாகி வரும். ஓ கிளர் நிலம்னா எப்படி? இந்த சதுப்பு நிலம்ட்டு உப்பு தூரோடு இருக்கிற நிலம். ஓ ஓகே ஓகே. கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அது இப்போ நம்மளதெல்லாம் முன்னாடி வந்து இந்த நிலத்துக்கு எந்த நெல் வேணாலும் போட்டா எடுக்கலாம். இதில் வந்து அந்த கலராஞ்சம்பா கலராங்குருவைன்னு போட்டால் தான் வரும். ஓகே நல்லா இருக்கும். அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு வந்து அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தப்பேன். சரியான படிப்பு இதாகலை. சரின்ட்டு நான் நின்றுட்டேன். விவசாயம் பார்க்குறீங்களா? அடுத்து தொழில் பார்த்தீங்களா? தொழில் பண்ணலான்ட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே இங்கிட்டு போனேன். அப்புறம் வந்து நான் வெளியில் எங்கே இதுக்கு அந்தமான் போகலாங்கிற ஒரு இதில். ஓகே. அப்போவே அந்தமான் பிளானு போயிட்டேன்னு வச்சிங்களேன். போயிட்டீங்க. இந்த வெங்காயம் லோடு போச்சு கப்பலில். போகலான்னு புறப்பட்டுக்கிட்டு போயிட்டேன். விட மாட்டேன். அதுக்கப்புறம் கொண்டு அந்தமானில் இவர் செட்டில் ஆகிருப்பாரு. ஆமாம்மா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே. அடுத்து எப்படி போவீங்க அப்படின்னு? ஆமாம். கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டில் நான் இது பண்ணுறது கிடையாது. ஏதோ அப்பப்போ பார்ப்பேன் வேலையை எல்லாம் செய்வேன். வீட்டுக்காரங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க. எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். குடும்பம் நான் ஒற்றுமையாக தான் இருந்தோம். கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் வந்துச்சு. அது அப்புறம் அப்படி அவங்கவுங்க சாப்பாட்டை தனித்தனியாக இது பண்ணிக்கிட்டாங்க. விவசாயம் ஒன்றா தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அதான் சொல்ல நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் வச்சுங்களேன். மற்றபடி அவங்கவுங்க தம்பி ஒரு டைப் இருந்தாப்புல, இன்னொருத்தர் தம்பி வந்து ஒன்று பேச மாட்டாங்க. இந்த மாதிரி இருந்தால் அப்புறம் ஒரு பெரிய தங்கச்சி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்புறம் 2வது தங்கச்சி கல்யாணம் பண்ணான். 3வது தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சேன். எவ்வளோன்னா படிப்படியாக செஞ்சுட்டு இருந்தான். எனக்கு 2 வருஷத்துலேயே பையன் பிறந்தேன். 2வது பையன், 3வது பையன். ஓகே ஓகே ஓகே. எல்லாம் எங்கள் வீட்டுக்காரமாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த நேரத்தில் வந்து லைசன்ஸ் எடுத்து கண்டக்டர் வேலைக்கு போகணும்ட்டு கண்டக்டர் வேலைக்கு. ஓ அப்போ கண்டக்டர் வேலை போயிருக்கீங்க? அது எத்தனை வருஷம் வேலைக்கு போனீங்க? சும்மா ஒரு வருஷம் தான் பார்த்தேன். 1 வருஷம் தான் பார்த்தீங்க. வந்து வீட்டுக்கு வந்து அப்போல்லாம் சம்பளம் 50 ரூபா 60 ரூபா தான் மாத சம்பளம். டெய்லி 50 ரூபா சம்பளம். கண்டக்டர் பஸ்ஸில் ஏறினா இன்னைக்கு என்ன கிடைக்கிறேன். ஆமாம். அந்த மாதிரி. அப்போ அந்த 50 ரூபா வச்சு தான் சாப்பிடணும். அப்புறம் ஊருக்கு வரணும். அது எங்கே போய் எவ்வளோ பார்ப்பீங்க? கரூரில், திருச்சியில் போய் அப்புறம் அங்கேயே தங்கிக்குவீங்களா? ஆமாம். பஸ் ஸ்டாப்லேயே படுத்துக்குவேன். ஜங்ஷன்லேயே இது பண்ணிட்டு இருந்தேன். வந்து இந்த டிஎஸ்டின்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. டிஎஸ்டி. ஆமாம். திருச்சி ஸ்ரீரங்கம் டிரான்ஸ்போர்ட். ஆமாம். இப்போ கூட 1-2 ஓடும்னு நினைக்கிறேன். ஓடிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் நாள் போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒன்றும் முடியல. அப்புறம் நான் இங்கே ஊருக்கு வந்த டைமத்தில் நான் கார்பரேஷன் ஆகிடுச்சு. ஆமாம். கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஆமாம். அப்போ அந்த நாட்டில் இருந்தவங்களாம் அப்போ ஒரு ஐயர் அதில் இருந்தார்.
தொட்டு அங்கே இருந்தவங்களுக்கு தொட்டி போட்டு கொடுத்தாரு. அப்போ ஒரு வாரம் வச்சதுனால உனக்கு டியூட்டி இல்லையா வீட்டுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஆயிடுச்சு இல்லைன்னா அந்த நீங்கள் போயிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலையாக இருக்கும். ஆமாம் உங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் தான் நான் அங்கே வேலை இங்கே வேலைன்னு இங்கே வேலையை தான் பாட்டுக்கு ஏதோ வீட்டுக்கு வருவேன் போவேன் வேலை பார்ப்பேன். இப்போ இந்த தேட்டர் வச்சுருந்ததா அவர் அண்ணன் சொன்னாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சொல்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே கண்டக்டர் வந்து இறங்கிட்டு வந்தால் கூட இப்போ தேட்டரில் ஃபஸ்ட்டில் சம்பளத்துக்குன்னு போனேன். இந்த டிக்கெட் இது பண்ணுறது. அப்போ எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க? 100 ரூபா. எப்படி ஒரு நாளைக்கு? 100 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு போய்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தேட்டர் பேருங்க லட்சுமி மகாலட்சுமி தேட்டர். மகாலட்சுமி தேட்டர். அது தேட்டர் போட்டு ஓட்ட தெரியாமல் எல்லாம் போட்டு இது பண்ணி டிக்கெட் காம்பவுண்ட் டேக்ஸ் அப்படின்னா ஓடினாலும் இவ்வளோ தான் கட்டணுங்கிற ஒரு இது. அந்த மாதிரி அவங்க கொட்டகை போட்டவங்களோட நிர்வாகம் என்னங்கிறது தெரியல. அப்புறம் நம்ம உள்ளே போய் பார்த்து செய்யும்போது இப்படி இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாள் ஆனோடனே அப்புறம் சொல்லி இது பண்ணி கேட்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து ஓட்டலாம் பிடிச்சி ஓட்டலாம் ஓரளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. நீங்களே ஒரு 5 பேர் சேர்ந்து தேட்டர் ஓப்பன் பண்ணிட்டீங்க. அதே தேட்டர் கண்டினியூ பண்ணிட்டு அப்போ அந்த டிக்கெட் காம்பவுண்ட் டேக்ஸை குறைச்சோம். அதான் டிக்கெட் வரும் இவ்வளோ தான் இதாகிற மாதிரி குறைச்சி ஓட்டிக்கிட்டு இருந்தோம். படம் எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த பின்னாடி வந்தவனுங்க விஜிலன்ஸ் சொல்லி இது பண்ணிடுறானுங்க. விஜிலன்ஸ் ஆமாம் எக்ஸ்ட்ரா போட்டு ஓட்டுறாங்க, டிக்கெட் ஓவர் டிக்கெட் ஓட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த செக்கப் பண்ணும்போது 2 தடவை பிடிச்சிட்டாங்க. அதில் நான் நல்ல வருமானம் வரும்போது நான் 1000 கொடு 2000 கொடுங்கும்போது அது இதாகிடுச்சு. அப்புறம் ஒன்றும் அதில் கொஞ்சம் ஏகப்பட்ட லாஸ் ஆகிடுச்சு. சரின்னு விட்டுட்டோம். எல்லாருமே விட்டாச்சுன்னு வச்சுங்களேன். அப்புறம் போட்ட காசும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம விவசாயத்துக்குள்ளே வரீங்க. விவசாயத்துக்கு நெல் சாகுபடி இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நெல் சாகுபடினா அப்பப்போ வந்துட்டு போயிட்டு ஒரு ஃபைனான்ஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்ட்னராக சேர்ந்து 100 பேர் பார்ட்னராக சேர்ந்து தலைக்கு 10,000 ரூபா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு 3 வருஷம் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ அவங்க பழக்க வழக்கமாக நமக்கு பிடிக்கல. சரி என்ன அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபா கொடுத்தோன்னு வச்சுங்க, கொஞ்சம் நீங்கள் உங்களால் முடியல வட்டியே வசூல் பண்ணிக்கிட்டு தான் சார் எப்போ கட்ட போகிறேன். ஆமாம் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 2000 ரூபா கொண்டாந்து கொடுத்தானாக்க 2000 ரூபா வட்டி வருதுனாலும் ஒரு 2000 ரூபா கொடுத்தானாக்க அது 1000 ரூபா அசல் கட்டிட்டு 1000 ரூபா வட்டி கட்டிடும். அவ்வளோதான். அப்படிங்கும்போது அவனுக்கு குறையும். ஆமாம். அப்படிங்கும்போது நான் அப்புறம் அடுத்தல கொடுக்கும்போது சேர்த்து கொடுறான்னு சொன்னால் ஒரு 5000 ரூபா கொடுத்தானாக்கா 3 ரூபாய்க்கு வட்டி கட்டிக்கிட்டு ஒரு 2 ரூபாய் அசல் வைக்கணும். நல்ல முடியாது. வட்டி தான் கொடுத்தேன். 10,000 ரூபாய்க்கு வட்டி போட்டோம்னா 3 ரூபா வட்டி. என்னாச்சு நான் வட்டி கட்டியே போகிற மாதிரி ஆச்சு. சொல்லி பார்த்தேன் கேட்குறேன். நான் பிரிஞ்சுட்டேன் வந்துட்டேன். ஓகே நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு. ஆனால் ஒருத்தன்ட்டு காசு வாங்குறது ஒரு தொழில் பண்ணுறோன்னா அது நேர்மை. அது பூரா அடிச்சு பையோ பாவம் ஐயோ போனோம். ஏன்னா அவனுங்க முதலீடு போட்டு போயிட்டானுங்க. நாங்கள் தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது வசூலுக்குன்னு 2 பேர், பணம் கொடுக்கறதுக்கு 4 பேர், இந்த பணத்தை கொடுக்குறாங்கிற மாதிரி ஒரு 10 பேர், வேலை கொடுத்தா வாங்கலாம் வேலை பண்ணுங்கிற மாதிரி அதில் ஒரு 10 பேர் கையெழுத்து போடணும். பணம் கொடுக்குறான்னு 10 பேர் கையெழுத்து பண்ணணும். ஒருத்தர் நிராகரிச்சிட்டாலும் இல்லை அந்த 10 பேரும் நாளைக்கு பணம் கொடுக்கணும்னா நம்ம அந்த 10 பேர் தான் பொறுப்பு. அந்த மாதிரி இது பண்ணுங்க. அந்த 10 பேர்த்துலேயும் முக்கியமாக யார் கொடுக்கலாம் நீ தான் அதுக்கு ஜாமீன் கொடுக்கணும். அப்போ தான் பணம் தருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஜாமீன்னா அந்த ஃபைனான்ஸில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் போடணும். ஏன்னா அந்த பொருளாதாரத்துக்கு இதாகணும்ல. ஆமாம் நிர்வாகம்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். டூர்லாம் போயிட்டோம். குற்றால டூரு எல்லாம் போய்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் ரொம்ப சிறப்பாக ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வர பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சரின்ட்டு அதை வருஷம் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஓட்டினானுங்க. அதெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. அவன் பிரிச்சுட்டானுங்க.
ஆயிடுச்சு. நான் வாங்கின கடனுக்கு கணக்கு எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன். ம். இப்போ வந்து எனக்கு குடும்பம் ரொம்ப சிரமம். சரி சரி. ஏன்னா பையனுங்க இது பண்ணணும்னு சொன்னேன். இப்போ போய் வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டம். இப்போ எங்கள் மாமனார் மாமியார் எல்லாம் பார்க்கணும், பச்சைங்களாம் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அப்படியே இது பண்ணிட்டு வந்துட்டேன். சரி சரி.